மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ஏற்கனவே ராசியில உட்கார்ந்து 5, 7, 9 பார்க்கிறார் சார். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், தினம் வேர்வை தீர உழைத்திடுவோம். இன்னைக்கு வரைக்கும் வரலாறு பேசுது. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 10 குடும்பம் 2ஆம் வீட்டில் இந்த கடை எடுத்து நடத்துறியா? உனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண தைரியம் இருக்கா? கட்ஸ் இருக்கா? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிச்சாரமாக செல்லுகிறார். இதுதாங்க குரு பயிற்சி. குரு பயிற்சி தான் இது. அவ்வகையிலே யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ஏற்கனவே ராசியில் உட்கார்ந்து 5, 7, 9 பார்க்கிறார் சார். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. காரணம் என்னவென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கிற குரு 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை, 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை, 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். அந்த குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அடடா அடடா அடடா. 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் 7, 10 கூடியவர். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், தினம் வேர்வை தீர உழைத்திடுவோம். அழகா 10 கூடியவர் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், தினம் வேர்வை தீர உழைத்திடுவோம். 10 கூடியவர் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தனஸ்தானம் என்பது, தனஸ்தானத்தில் அதில் உச்சம் வேற. தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். என்ன தொழில் நீங்கள் பண்ணாலும் சரி சார். மிதுனராசிக்காரர்கள், சார் நான் கார் தான் சார் ஓட்டுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வாழ்க்கை எப்படி போகணும் சார், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் சார், என் வாழ்க்கை எப்படி போகணுன்னே தெரில. கவலையப்படாது. உங்களுக்கான கடை திறந்தாச்சு. நீங்கள் உங்களுடைய சொந்த கடை திறந்துட்டீங்க. உங்களுடைய ஓன் கடையில் உங்களுக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வரப்போகுது. 10 கூடியவன் 2ஆம் வீட்டிலே உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கென்று ஒரு அடையாளம் என்பது ஏற்பட போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், குரு பகவான் தொழில்காரகன். 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. இதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறத விட வாழ்க்கையில் வேறு சந்தோஷம் என்ன சார்? காலையில் எந்திரிச்சேன், நல்லா வேலை பார்க்குறேன், மத்தியானம் வரைக்கும் நல்லா வேலை பார்த்தேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்குறேன். பெருமையாக இருக்கும். நம்மளை பார்த்து நமக்கே பெருமையாக இருக்கும். பொழப்பை மதித்து முதலடி எடுத்து வச்சா இளமை நம்மளோட வந்துரும்னு ரஜினிகாந்த் பாட்டு. அந்த மாதிரி தான் சார் வாழ்க்கையில் 10 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஓடாத கடலாம் ஓடும். எனது நம்ம கடையில் ஒரு கூட்டமா, என்ன ஒரு விந்தை அப்படிங்கிற மாதிரி. 7 கூடியவர் 2ஆம் வீட்டில். இதில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, அந்த குரு பகவான் 7 கூடியவர் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். 7 கூடியவர் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகிறது? 2ங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் 7 கூடியவன் உச்சம் பெறும் பொழுது குடும்பம் ஒன்றிணைக்கிறது. சார் குருவுக்கு கெடுக்கவே தெரியாது. குருவுக்கு கெடுக்கவே தெரியாது. அதான் குருவனுடைய ஸ்பெஷல். த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த குரு பகவான் இஸ் நத்திங் பட், குரு சும்மா இருந்தால் கூட நல்லது தான் நடக்கும். அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா. தேவையே இல்லாத சண்டை சார். நானும் என் ஒய்ஃபு எதுக்கு சண்டை செய்கிறோன்னு எங்களுக்கே தெரில. சும்மாவே சண்டை போடுறோம் சார். அந்த சண்டையெல்லாம் சரியாகி 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறது. 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது சண்டையே இல்லாமல் போயிடும். அவ்வளோதான், சரியா போச்சு. தேர் இஸ் நோ ஃபைட். 7, 10 ஒரு பக்கம் தொழில் பிஸ்னஸ்லாம் நல்லா போட்டோம் சார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. 10 கோடி உச்சம் பெற்று தொழில் நல்லா போகுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாழ்க்கையில் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன? 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது திருமண யோகம் என்பது கிடைக்கிறது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார், அப்போ மறுமணம் என்பது ஏற்படுகிறது. மறுமணம் என்பது ஏற்படுகிறது. ஸோ அப்போது உங்களுக்கு திருமணம், உங்களுடைய கணவரை மனைவி முதல் திருமணம் முறிந்தவர்கள் 2வது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கும். இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு உடனடியாக நடந்துடும். இந்த அக்டோபர் முடிஞ்சு இந்த நவம்பர்லாம் அலைன்ஸ் வந்துடும் சார். ஃபாரின் போகிறதுக்கான சான்சஸ் என்பது கிடைக்கும். ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் போட, இங்கேருந்து நான் சாதாரணமாக 2.5 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்கேன் சார் இந்த மாதத்தில். மாதம் 2 லட்சம் எனக்கு சம்பளம்.
இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு. அந்த கம்பெனியில் நான் டீம் லீடர் ஆகிட்டேன்னா எனக்கு 4.25 லட்ச ரூபா சம்பளம், டபுள் தி டைம் ட்ரிபிள் தி டைம் கிடைக்குது சார். கண்ணை மூடிட்டு ஓடி போயிருங்கன்றேன். ஒன்றும் ஆகாது. ஒரு 2 வருஷம் இருந்து நல்லா சேமிச்சுட்டு வந்து இங்கே அழகாக வண்டி வாசலாம். அதை இங்கே சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தின் காற்று ஒரு பக்கம் வீசும் பொழுது நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் அதிர்ஷ்டத்தின் கதவு தட்டும். ஆனால் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நிறைய பேர் தயாராக இருப்பதில்லை. சார், எனக்கு இருக்கிற பலத்துக்கு நான் வந்து கனடா போனால் நல்லா சம்பாதிப்பேன் சார். ஆனால் இந்த மக்கள் இது போதும் எனக்கு இது அப்படியே உட்காந்துரு, நீ கடைசி வரைக்கும் போக போகிறதில்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தின் கதவு தட்டும் பொழுது ஓடி போய் நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறார், நீங்கள் பண்ணுவீங்களா இந்த மூவி? சார் நான் பண்ணுறேன் சார், கொடுங்க சார், நான் பண்ணுறேன் சார். நான்லாம் என்னை வச்சே சொல்கிறேன், என்னோட கேரக்டர். எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா சார் கொடுங்க சார், நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணுறேன். அந்த வாய்ப்பை தேடி ஓடுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாருங்கள், நீங்கள் தான் ஹீரோ. ஒரு நாள் இல்லை ஒரு நாள். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது தான் கடவுள் கொடுத்த வரம். கடவுள் என்ன கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் கதவை தட்டி, இந்த ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க உங்கள் பேர் தான் ரத்னவேல், இந்தாங்க உங்களுக்கு 5 லட்ச ரூபா காசு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு கொடுக்க போகிறாரா? கிடையாது. 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாருங்க. அந்த வாய்ப்புக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நீங்கள் தான் ரத்னவேலா, சரி பார்ப்போம், நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். நீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஆஃபர் இன்னொருத்தருக்கு. சார், நிலவிலே கால் வைக்க செல்லுகிறார் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் அவருடைய கேப்டனும் செல்லுகிறார்கள். நிலவில் கால் வைக்கலான்னு உங்களுக்கு வந்துருச்சு தகவல். கேப்டன் அவர்களிடம் சொல்கிறாங்க, நீங்கள் நிலவில் கால் வைக்கலான்னு. கேப்டனுக்கு கால் வைக்க பயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், உங்களுக்கு ஒரு தடவை நினைவு விட்டுறேன். அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங்க என்ன பண்ணுறாரு? அவர் தான் அடுத்த உதவி கேப்டன். கால் வைக்கலான்னு அடுத்த தகவல் வருது. தைரியமாக கால் வைக்கிறார். நிலவில் முதலில் கால் வைத்த முதல் நபர் நீல் ஆம்ஸ்ட்ராங். இன்று மட்டும் இல்லை, இன்னும் 5000 வருடம் ஆனாலும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். அதுக்கப்புறம் 100 பேர் கால் வச்சிட்டான், அதை பற்றி தேவையில்லை. நிலவில் முதலில் கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அந்த நேரத்தில் என்னடா ஆயிரப்போது, உயிர் போட்டு சார் வரலாறு நம்மளை பேசிட்டோம் நினச்சி காலை வச்சார். பார்த்தீங்களா, இன்றைக்கு வரைக்கும் வரலாறு பேசுது. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 10 கோடி 2ஆம் மீட்டர் இந்த கடை எடுத்து நடத்துறியா? உனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண தைரியம் இருக்கா, கட்ஸ் இருக்கா? நான் பண்ணுறேன் சார், கொடுங்க சார். என்ன சார் ஒரு கடைங்கிறீங்க? 2 கடையும் கொடுங்க சார், நானே பார்த்துக்கிறேன். அது தட்ஸ் த ஸ்பிரிட் மேன், தட்ஸ் த ஸ்பிரிட். இன்று முடிவெடுத்தால் அதை செய்யணும், அதுதான் ஹீரோ. சொன்னால் செய்யணும், அதுதான் ஹீரோ. நீங்கள் செய்வீங்க. மிதுன ராசிக்காரர்கள் செய்வீர்கள். சிறப்பு. குரு அதிசார பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குருவை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆலங்குடி செல்லுங்கள், திட்டை செல்லுங்கள், அல்லது பாடி, நம்ம சென்னையில் இருக்கிற திருவலியதாயம் பாடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம். ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான். இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா 6 அடி உயர பெரிய சிலையாக, வேற எங்கேயுமே கிடையாதுங்க, உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. 6 அடி உயர பெரிய கல் சிலையாக இங்குதான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக. வருபோருக்கெல்லாம் அனுகிரக மூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷ்ணுமாயா. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள். 48 நாள் பூஜை பண்ணி தரோம். எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். உடனே அழைங்க. உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.